Let me continue that. The green revolution அப்படின்றது என்னென்னா இந்த green revolution பசுமை புரட்சி அப்படின்ற ஒரு டேர்மை காயின் பண்ணது யார்? வில்லியம் எஸ் காட். இன் 1968 வந்து வில்லியம் எஸ் காட் அப்படின்ற ஒரு பசுமை புரட்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினார். ஓகேவா? இட் இஸ் டிஃபைன்ட் as the cumulative result of the series of research, development, innovation and technology ட்ரான்ஸ்ஃபர் இனிஷியேட்டிவ்ஸ். அதாவது நம்ம நிறைய கண்டுபிடிப்புகள் ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கோம், டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம், ப்ரீடிங் மெத்தட், பாலிப்ளாய்டு மெத்தட்லாம் பண்ணி தாவரங்களோட பயிர்களை பெருக்கியிருக்கோம். சடன் இன்க்ரீஸ் ஆஃப் க்ரோத்திங் ஆஃப் பிளான்ஸ் தான் வந்து என்னது க்ரீன் ரெவல்யூஷன். பசுமை புரட்சி அப்படின்னா என்ன? அதிக அளவு விளைச்சலை குறிக்கக்கூடிய தாவர வளர்ச்சியை குறிக்கிறது தான் வந்து என்னது க்ரீன் ரெவல்யூஷன். ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் எஸ்பெஷலி வீட் அண்ட் ரைஸ் manifolds worldwide, particularly in the developing countries between the 1940s and the later 1960s. ஃபஸ்ட்டு வந்து இந்த பசுமை புரட்சி எதில் தோன்றுச்சு அப்படின்னா இந்த கோதுமையிலையும் நெல் வெரைட்டிலையும் வந்து தோன்றுச்சு. அதாவது அதிக அளவு விளைச்சலை கொடுத்தாங்க. எதன் மூலமாக? இந்த பிளான்ட் ப்ரீடிங் மெத்தட்ஸ் மூலமாக அதிக அளவு விளைச்சலை கொடுத்தனால தோன்றுச்சு. ஓகேவா? The Green Revolution or Third Agricultural Revolution is the intensive plan of 1960s to increase crop yield in developing countries by introducing the high-yielding, resistant varieties, increased irrigation facilities, fertilizer application and better agricultural மேனேஜ்மெண்ட். க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா அதோட மெயின் நோக்கம் என்ன? பசுமை புரட்சியோட மெயின் நோக்கம் வந்து அந்த பிளான்ட் கிராப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் கிராப்ஸ் as well as the production as well as அந்த உருவாகக்கூடிய தானிய வகைகளாக இருக்கட்டும், இல்லை தாவர வகைகளாக இருக்கட்டும், என்ன இருக்கணும்? நோய் எதிர்ப்பு திறன் கொண்டதாகவோ அல்லது இரிகேஷன் ஃபெசிலிட்டி இருக்கிறதாவோ எல்லா விதத்துலேயுமே வந்து மேம்படுத்தப்பட்ட தாவரங்களை உருவாக்குறதா இதோட மெயின் நோக்கமாக இருந்தது. In 1963, semi-dwarf wheat of Mexico was introduced, from which India got 5 prolonged strategies for breeding a wide range of high varieties like Sonaro 64, Sonalika and Kalyan Sona, possessing a broad spectrum of resistance to major biotic and abiotic conditions. அதாவது முதல்ல வந்து மெக்சிகோலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா செமி-டுவார்ஃப் வீட் வெரைட்டி. செமி-டுவார்ஃப் அப்படின்னா ஓரளவுக்கு குட்டையாத்தன்மையுடைய கோதுமை வகைகளை இந்த பசுமை புரட்சி, அதாவது இந்த பிளான்ட் ப்ரீடிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் ஹை வெரைட்டிஸ், அதாவது அதுலேருந்து உருவானது தான் வந்து என்னது உயரமாக வளரக்கூடிய கோதுமை வகைகள். அதே மாதிரி அந்த தானியத்தை பார்த்திங்கனாவே சிலதெல்லாம் வந்து ரொம்ப ரவுண்ட் ஷேப்பில் குட்டையாக இருக்கும், ஒரு மாதிரி நீள்வட்ட வடிவில் இருக்கும் இல்லையா, கோதுமை பார்த்துருக்கு இல்லையா, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதோட அந்த ஃபுட் கிரெயின்ஸும் வந்து நல்லா நீளமாக இருக்கிற மாதிரி உருவாக்குனாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சொனாரோ 65, சொனாலிக்கா அண்டு கல்யாண் சோனா அப்படின்றது உருவான நியூ வெரைட்டிஸ் ஆஃப் வீட் வெரைட்டிஸ். ஓகே. எம்எஸ் சுவாமிநாதன் ப்ரொடியூஸ் த ஃபஸ்ட் செமி-டுவார்ஃப் ஃபெர்டிலைசர் ரெஸ்பான்சிவ் ஹைப்ரிட் வெரைட்டி ஆஃப் ரைஸ், TNI தாய்சங் நேட்டிவ் 1. ஸோ அது எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்றவர், ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா இல்லையா. ஸோ அவர் வந்து முதல்ல வந்து டாய்சங் நேட்டிவ் 1 அப்படின்ற ரைஸ் வெரைட்டியை வந்து உருவாக்கினார். தென் இன் 1956 ஃப்ரம் தைவான் த டெரிவேட்டிவ்ஸ் were introduced in 1966. லேட்டர் better yielding semi-dwarf varieties of rice ஜெயா அண்ட் ரத்னா டெவலப்டு இன் இந்தியா. அதாவது எல்லா கிராப் வெரைட்டியுமே வந்து என்ன பண்ணாங்க, வெளிநாட்டிலேருந்து இங்கே கொண்டு வந்து அதில் சம் மாடிஃபிகேஷன், ஜீன் மாடிஃபிகேஷன், நம்ம ஏற்கனவே பயோடெக்னாலஜி ரொம்ப தெளிவாக படிச்சிருக்கோம் இல்லையா, டிசைரபிள் சேஞ்சஸை பண்ண முடியும்னு. ஸோ அந்த டிசைரபிள் சேஞ்சஸை பண்ணி அதில் வந்து என்ன பண்ணாங்க, இந்தியாவில் வந்து புதிய வெரைட்டிஸை உருவாக்குனாங்க. அதுதான் வந்து என்னது ஜெயா அண்டு ரத்னா. ஓகே. தென் பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் டெவலப்பிங் ரெசிஸ்டன்ஸ் டு டிசீசஸ். பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் டெவலப்பிங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னென்னா சம் கிராப் வெரைட்டிஸ் bred by hybridization and selection for disease resistance to fungi, bacteria and viral diseases and released. சில பிளான்ட் வெரைட்டிஸ்லாம் என்ன பண்ணாங்க, டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த ப்ரீடிங் மூலமாக. அது என்னென்னன்றது டேப்லர் காலமில் பாரு. வீட் வெரைட்டி வந்து ஹிமிக்ரி அப்படின்ற வீட் வெரைட்டி, தட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் டு லீஃப் அண்ட் ஸ்ட்ரைப் ரஸ்ட் அண்ட் ஹில் பண்ட். அந்த டிசீஸ்லேருந்து அதை பாதுகாத்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் அதுக்கு பை நேச்சர். பிராசிகா அப்படின்றது பியூசா ஸ்வார்னம் காரரை ஒயிட் ரஸ்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் டிசீஸ். தென் காலிஃப்ளவரில் வந்து என்ன வெரைட்டி உருவாக்குனாங்க அப்படின்னா பூசா சுப்ரா, பூசா ஸ்னோபால் K1,
பிளாக் ராட் அண்ட் கேர்ள் பிளைட் பிளாக் ராட் அப்படின்றது வந்து அதாவது பிளாக் ராட் அப்படின்ற அந்த காலிஃப்ளவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கருப்பாக அந்த ஒரு அழுகி போன மாதிரி இருக்கும் இல்லையா, துரு பிடிச்ச மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதுல அதை ரெசிஸ்ட் பண்ணோம். அதெல்லாம் வந்து ரெசிஸ்ட் பண்ணி உருவாகக்கூடிய அந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. தென் கௌபி, பூசா கோமல், தென் பாக்டீரியல் பிளைட், தென் சில்லி, பூசா சடாபபர், சில்லி மொசைக் வைரஸ், டொபாக்கோ மொசைக் வைரஸ் அண்ட் லீஃப் கல். ஸோ இந்த மாதிரி நியூ வெரைட்டிஸ் வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை தி hybridization method and selection method. Then resistance to yellow mosaic virus in bindi Abelmoschus esculentus was transferred from a wild species and resulted in a new variety of Abelmoschus esculentus called Farbani cranti. Abelmoschus esculentus அப்படின்றது என்னது, வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு நியூ வெரைட்டியை கண்டுபிடிச்சாங்க. அதாவது எல்லோ மொசைக் வைரஸை வந்து இல்லாமல் உருவாகக்கூடிய தாவரங்களான நியூ வெரைட்டியை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் வந்து என்னது, பார்பரானி கிராண்டி அப்படின்னு. பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் டெவலப்பிங் ரெசிஸ்டன்ஸ் டு இன்செக்ட் பெஸ்ட். இன்செக்ட் பெஸ்ட் இது வந்து ரெசிஸ்டன்ட் வெரைட்டி, நோய் எதிர்ப்பு திறனுடையது. பூச்சிகளிலிருந்து என்னென்ன பூச்சிகளிலிருந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்பாரு. இன்செக்ட் resistant in host crop plants may be due to morphological, biochemical or physiological character. Hairy leaves in several plants are associated with resistance to insect pest. Hairy leaves in several plants, அதாவது இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்ன, தாவரங்கள் வந்து பூச்சிகள் தாக்கும் இல்லையா, அந்த பூச்சிகள் தாக்காதவனும் தாவரங்கள் வந்து அது செல்ஃபாகவே வந்து டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கும். அதில் சம் மார்ஃபாலஜிக்கல் மாடிஃபிகேஷன் இருக்கும், இல்லை some biochemical will be produced from the plants to against the insect resistance. Hairy leaves in several plants are associated with resistance to insect pests. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெசிஸ்டன்ட் டு ஜாசிட்ஸ் இன் காட்டன் அண்ட் சீரியல் லீஃப் பீட்டில் இன் வீட். அதாவது லீஃப் பீட்டில், வீட்டில் வந்து லீஃப் பீட்டில் இருக்கு இல்லையா, அந்த இலை பூச்சி இருக்கு இல்லையா, அந்த இலைப்பூச்சி வந்து என்ன பண்ணும், அந்த இலைகளெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு, அந்த தானியங்களெல்லாம் அரிக்காமல் இருக்கிறதுக்கு தேவையான ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டி பை நேச்சராகவே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க வித் த ஹெல்ப் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் இன் த ஹைப்ரிடைசேஷன் மெத்தட். இன் வீட் சாலிட் ஸ்டெம்ஸ் லீட் டு நான் ப்ரிஃபரன்ஸ் பை த ஸ்டெம்ஸ் ஃபாஃபி அண்ட் ஸ்மூத் லீவ்ஸ் அண்ட் நெக்டார்லெஸ் காட்டன் வெரைட்டிஸ் டு நாட் அட்ராக்ட் பால்வார்ம்ஸ். நெக்டர்லெஸ் காட்டன் வெரைட்டிஸ். இப்போ காட்டன் வெரைட்டி அப்படின்னாவே அதோட அந்த ஃப்ளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேன் சிரப் நெக்டார் இருக்கும், அதன் மூலமாக என்ன இன்செக்ட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால் என்ன பண்ணும், நிறைய அந்த பூக்கள் வந்து வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உருவாகக்கூடிய பாலினேஷன், ஃபெர்டிலைசேஷன் எல்லாமே ஸ்பாயில் ஆகி ஈல்டிங் கிடைக்காது இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, நெக்டார்லெஸ் காட்டன் வெரைட்டிஸை உருவாக்கினாங்க. Do not attract bollworms. High aspartic acid, low nitrogen and sugar content in maize leads to resistance the maize stem borers. ஸோ அந்த maize stem borers, அந்த தண்டை துளைக்கக்கூடிய அந்த வண்டுகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான வண்டுகள் துளைக்காதவன்னா என்ன பண்ணாங்க, அந்த தாவரங்களே வந்து அஸ்பார்டிக் ஆசிடும் லோ நைட்ரஜன் அண்ட் சுகர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி உருவாக்குனாங்க. இதுதான் வந்து என்னது, பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ். ஸோ இந்த டேபிளர் காலமில் சில பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிராப் வந்து பிராசிகா, மஸ்டர்டு வந்து பிராசிகா ஒலரிசி அப்படின்றது அந்த கடுகு வகையை சேர்ந்தது. பூசா குராவ் வெரைட்டியை வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்செக்ட் பெஸ்ட், அப்பிட்ஸ் அப்படின்ற பெஸ்ட்டு தாக்காதவனா அதுக்கு வந்து என்ன இருக்கும், இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். தென் ஃப்ளாட் பீன், பூசா செம் 2, ஜாசிட்ஸ் அண்ட் அப்பிட்ஸ், பூசா செம் 3 அண்ட் ஃப்ரூட் போரர். இது எல்லாமே வந்து இன்செக்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ். ஓக்ரா, பூசா சவானி, பூசா A4, ஷூட் அண்ட் ஃப்ரூட் போரர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மாடர்ன் பிளான்ட் ப்ரீடிங். இந்த மைல்ஸ்டோன்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் மெத்தட்ஸ், ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ இதெல்லாமே வந்து என்னது, ட்ரெடிஷ்னல் மெத்தட். இப்போ நம்ம படித்த வரைக்கும் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட், ஹைப்ரிடைசேஷன், செலெக்ஷன், பியூர் லைன் செலெக்ஷன் எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் பழங்காலத்தில் பயன்படுத்திட்டு வந்த மெத்தடு. இப்போ மாடர்ன் மெத்தட் அப்படின்னக்குள்ளார நம்ம படித்தோம் இல்லையா, டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங், அதே மாதிரி ப்ரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன், சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன், இதெல்லாமே வந்து என்ன பண்ணும், நம்மளுக்கு வேணுங்கிற டிசைரபிள் கேரக்டர்ஸை வந்து ஈஸியாக நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் பிளான்ஸில். ஓகேவா. தென் மாலிகுலர் மார்க்கிங் அண்ட் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஆர் சம் ஆஃப் த மாடர்ன் பிளான்ட் ப்ரீடிங் டூல்ஸ் யூஸ்டு டு இம்ப்ரூவ் தி கிராப் வெரைட்டிஸ். ஆல்ரெடி வி ஹவ் லேர்ன் தீஸ் அண்ட் ஆல் இந்த மாலிகுலர் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், மாலிகுலர் மார்க்கெட் எல்லாமே வந்து என்னது, ஏற்கனவே பயோடெக்னாலஜி சாப்டரில் தரவாக படிச்சிருக்கிறோம். ஒரு முறை ரிவைஸ் பண்ணிக்கோ. ஓகேவா.
The new plant engineering techniques or new breeding techniques அப்படின்றது என்னென்னா, it is a collection of methods that could increase and accelerate the development of new traits in plant breeding. அந்த நியூ பிளான்ட் என்ஜினியரிங் டெக்னிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு புதிய தாவரங்கள் உருவாக, புதிய பரிணாமம், ட்ரைட்ஸ் அப்படின்னா புதிய குணங்கள், பண்பு நலன்கள் உருவாக பயிர் பெருக்கத்தில் பயன்படுது. These techniques often involve genome editing to modify DNA at specific location within the plant to produce new traits in crop plants. இந்த டெக்னிக்ஸ் மூலமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, it involved the genome editing. Genome அப்படின்றது என்னது, total chromosomes, total genes present in an organism, that is called genome. அந்த ஜீனோமில் வந்து doing some editing அப்படின்னா என்ன, increasing the gene chromosome number or deletion or some other process. Okay, then modify DNA at specific location. டிஎன்ஏல வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் வந்து மாடிஃபை பண்ணுறதன் மூலமாக என்ன ஆகும், நியூ வெரைட்டி ஆஃப் கிராப்ஸ் வந்து உருவாகும். நம்மளுக்கு தெரியும், ஈச் அண்ட் எவ்ரி ஜீன் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஈச் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஸோ அந்த ஜீன்களில் மாறுதல்களை ஏற்படுத்தும் பொழுது நியூ வெரைட்டிஸ் ஆஃப் crop will be produced. The various methods of achieving these changes in the traits include the following. ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா, cutting and modifying the genome during the repair process by tools like CRISPR-Cas. cutting and modifying the, அதாவது CRISPR-Cas அப்படின்ற அந்த டூல்ஸ் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன்ஸில் படித்தோம் இல்லையா, அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி ஜீனோமை வந்து எந்த இடத்துல வேணாலும் என்ன பண்ணலாம், we can cut and modify that. Genome editing to introduce changes in few base pairs using the techniques called oligonucleotide directed mutagenesis. oligonucleotide directed mutagenesis அப்படின்ற அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பேஸ் பேர்ஸ் வந்து டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய அந்த பேஸ் பேர்ஸை வந்து மாற்றலாம். பேஸ் பேர்ஸ் அப்படின்ற டிஎன்ஏ இஸ் மேடப் ஆஃப் பாலிநியூக்ளியோடைடு. அந்த பேஸ் பேர்ஸ் இருக்கு இல்லையா, அடினைன் குவானைன், அதை வந்து மாற்றுறதன் மூலமாகவும் புதிய வெரைட்டிஸ் உருவாக்கலாம். தென் ட்ரான்ஸ்ஃபரிங் எ ஜீன் ஃப்ரம் அன் ஐடென்டிக்கல் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ். ஆர்கனைசிங் ப்ராசஸ் தட் ஆல்டர் ஜீன் ஆக்டிவ் வித்தவுட் ஆல்டரிங் த டிஎன்ஏ இட் செல்ஃப். ஸோ அந்த ஜீன்களை மட்டும் டிஎன்ஏவை ஆல்டர் பண்ணாமல் மாற்ற முடியும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த நியூ பிளான்ட் என்ஜினியரிங் டெக்னிக்ஸ். ஓகே, ஸோ இதன் மூலமாக வந்து now we are using these methods to altering the genome of the plant and producing the new varieties of food crops to improve the quality and quantity of the yielding. Okay, next இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நார்மன் இ போர்லாக் அப்படின்றவர் இஸ் த ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன், க்ரீன் ரெவல்யூஷன். He is the father of green revolution, Norman E. Borlaug. The plant pathologist, plant breeder, devoted his life the International Maize and Wheat Improvement Center of Sonad in Mexico. அதாவது மெக்சிகோவில் இருக்கக்கூடிய அந்த மெக்சிகோவில் இருக்கக்கூடிய சொனாட் அப்படின்ற அந்த லெபார்ட்டரியில் மெய்ஸ் அண்ட் வீட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக பாடுபட்ட ஒரு இவர். ஓகேவா, he introduced many new varieties of food crops in the horticulture and agriculture field, so that he is called the father of plant breeding or green revolution. Okay, he developed a new high yielding, rust resistant, non-lodging dwarf wheat varieties like Norin 10, Sonora 65, Lerma Roja 64, etc., which are now being cultivated in many countries. This formed the base for Green Revolution. He was awarded a Nobel Prize for Peace in 1970. He was awarded Nobel Prize also for Peace, and also he introduced many dwarf varieties of wheat. Okay, and also அவரோட அந்த கண்டுபிடிப்புகள் தான் வந்து என்னது, க்ரீன் பசுமை புரட்சிக்கு ஒரு காரணமாக இருந்தனால தான் he is called the father of Green Revolution. Father of Green Revolution அப்படின்னா நார்மன் இ போர்லாக். ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா அப்படின்னா டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன். ஸோ டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் இன்ஸ்டியூட் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படின்னு சென்னையில் இருக்குது. ஓகேவா, ஹீ இஸ் அ பயனீர் மியூட்டேஷன் ப்ரீடர். ஹி ஹாஸ் ப்ரொடியூஸ்டு சர்பதி சொனாரே இஸ் த ஆம்பர் கிரைன் கலர்டு வெரைட்டி ஆஃப் வீட் பை மியூட்டேஷன். இவர் மியூட்டேஷன், அதாவது அந்த திடீர் மாற்றத்தின் மூலமாக என்ன பண்ணார் அப்படின்னா, சர்பதி சொனாரே அப்படின்ற ஒரு வீட் வெரைட்டியை கண்டுபிடிச்சார். அதோட கிரெயின் கலர் வந்து என்ன இருக்கும், ஆம்பர் கலரில் இருக்கக்கூடிய கிரெயின் இருக்கக்கூடிய, ஆம்பர்னு ஒரு லைட் ஆரஞ்சு கலரில் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோதுமை வெரைட்டியை கண்டுபிடிச்சார்.
which is responsible for green revolution in India. Dr. Swaminathan is called father of green revolution in India. Nel Jayaraman அப்படின்றது nowadays he is very famous. Mr. Jayaraman hails from Adirangam village in Thiruvarur district. He was disciple of Dr. Nammalvar and state coordinator of Save Our Rice campaign தமிழ்நாடு. ஸோ நம்மாழ்வார் அப்படின்றது தெரியும் இல்லையா, இயற்கை விவசாயி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நிறைய அந்த இயற்கை முறையில் வந்து தாவரங்களை, நெல் பயிர்களை வளர்த்துறது எப்படி, தாவரங்கள் வளர்த்துறது எப்படி நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்குறாரு. ஸோ அவரோட அந்த இதை ஃபாலோ பண்ணி இவர் வந்து என்ன பண்ணார், தமிழ்நாட்டில் வந்து சேவ் அவர் ரைஸ் கம்பெனி, நம்மளோட நெல் களஞ்சியத்தை பாதுகாக்கிறதுல பெரும் பங்கு வகித்திருக்கிறாரு. He strived hard for conservation of traditional rice varieties. He had trained a team of farmers and regularly update them on the current issues that affect them. ஸோ என்ன அப்படின்றது, இவர் வந்து அந்த ஃபார்மர்ஸ்குள்ளே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த டீம் மூலமாக என்ன பண்ணுறாரு, ரெகுலராக வந்து அந்த இயற்கை முறை விவசாயத்தை பற்றி அதிக அளவு அவங்களுக்கு நாலேஜ் கொடுத்து பயிர்களை வழிவகுக்கிறார். ஓகேவா. தென் in 2005 he organized a first ever traditional paddy seed festival in his farm as an individual. அவர் என்ன 2005 வந்து எவர் ட்ரெடிஷ்னல் பேடி சீட் ஃபெஸ்டிவல், அதாவது நெல் மணிகள் இருக்குல்லையா, அந்த நெல்லில் வச்சு அவரோட ஃபார்ம்லேயே வந்து ஒரு விழா மாதிரி எடுத்தார். இந்த சீட் ஃபெஸ்டிவல் இன் May 2016 at Adirangam was 10th in a row and in which 156 different traditional varieties were distributed to more than 7,000 farmers across Tamil Nadu. இந்த ட்ரெடிஷ்னல் வெரைட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம இப்போ சாப்பிட்றது எல்லாமே வந்து அந்த பாலிஷ்டு ரைஸ். அந்த காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா கைக்குத்தல் அரிசி, இந்த கருப்பு கவனி அரிசி, குதிரைவாலி அரிசி, அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து என்னது ட்ரெடிஷ்னல் வெரைட்டி ஆஃப் ரைஸஸ். ஸோ அதையெல்லாம் வந்து பயிரிட்டு என்ன பண்ணார், ஃபார்மர்ஸ்க்கு வந்து அதோட விதைகளை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். ஓகேவா. He was invited by Philippines government to give a talk of International Rice Research Institute. ஸோ பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வந்து இவர் என்ன சொன்னார், he belongs to the Tamil Nadu. He was invited to talk at the International Rice Research Institute on his work and mission. In 2011 he received the state award for best organic farmer for his contribution to organic farming. ஸோ அவர் 2011 by our Tamil Nadu government he received the state award. என்னது, பெஸ்ட்டு ஆர்கானிக் ஃபார்மர்னால் இயற்கை விவசாயி, அதாவது இயற்கை வேளாண்மை செய்ததுக்காக இவருக்கு அவார்டு கொடுத்தாங்க. தென் இந்த 2015 he received the national award for the best genome savior. ஸோ இயற்கை விவசாயம் செய்யும் பொழுது என்ன ஆகும், அதில் இருக்கக்கூடிய அந்த ஜீன்களை, மரபணுகள் மாற்றி அமைக்காமல் இயற்கை முறையில் அதோட மரபணுப்புகளை கொண்டே வந்து என்னது, பழைய காலத்தில் இருந்த மாதிரி நல்ல ட்ரெடிஷ்னலாக ஃபுட் வெரைட்டிஸ், ரைஸ் வெரைட்டிஸை கொடுத்தாங்க. அதனால் அவருக்கு நேஷ்னல் அவார்டு கொடுத்தாங்க. ஓகேவா. ஸோ அப் டு திஸ் யூனிட் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட்.